ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இணையதளத்தில் அதிகம் கேலி செய்யப்பட்டவர்களும் அவர்களை கேலி செய்தவர்களும் என்ற தலைப்பில் நேற்று நீயா நானா நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்துக்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் மாணவர்களின் மனநல ஆலோசகருமான தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், நேற்று நீயா நானா நிகழ்ச்சி, இந்த ட்ரால் பண்றவங்க அதனால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த ரெண்டு தரப்பையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு குரல்களில் தாங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தி இருந்தாங்க. நீங்க இந்த ட்ரோல் செய்யறவங்களோட மனநிலை, ட்ரோலுக்கு ஆளாகுகின்ற அவர்களுடைய மனநிலை, இதை எப்படி நீங்க ஒரு மனநல ஆலோசகரா எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல மனநல ஆஸ்பெக்ட் போறதுக்கு முன்னால இந்த சமூக ஊடகங்களோட வடிவம் இருக்கு இல்லையா, அது பெருமளவு 60% வச்சுக்கலாம். ட்ரோலை நம்பி இயங்குறது, நீங்க ஒருத்தரை பாராட்டுறது, விரும்பி பார்க்கறது அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போற ரீச்ல 1/3 கூட போகாது. விரும்பி தானே பாக்குறாங்க. இல்ல அதாவது நீங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கம்பேரிசன்ல பாருங்க. ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஜென்ரலா ஒரு 10 பேருக்கு அனுப்புறேன். இப்போ அது பார்க்க நல்லா இருக்கு, வாழ்க்கைக்கு உபயோகமான வீடியோன்னு அனுப்புறேன், 10 பேருக்கு அனுப்புறேன். அதுல 2 பேர் வேணா உடனடியா பார்க்கலாம், மீதி அப்புறம் தள்ளி வச்சிருவோம். நல்ல விஷயத்த நாம ஒத்தி வைப்போம். இது செம ஓட்டிருக்கான் இவனை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்ப்பாங்க, 8 பேர் உடனே பார்ப்பாங்க. இதோட வடிவம் என்னன்னு சொன்னா, இன்னொன்னு நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு உடனடியாக அட்டென்ஷன் கொடுப்போம். இன்னொரு பதில் வந்துருச்சுன்னா அது வேலிட் இல்லாமல் போயிடலாம். இன்னொன்று ஆத்திரப்படுறது, ஒருத்தனை நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தனை கலாய்க்கிறாங்கன்னு சொன்னா அதை என்ஜாய் பண்றது, அல்லது நெகட்டிவா ஒரு விஷயத்தை பார்க்குறது, இது எல்லாமே மனிதர்கள் எதிர்மறையான விஷயங்களுக்கு தான் உடனடி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் அதை விடவும் என்கேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னா, வெறுப்பு, கோபம், கிண்டல் பண்ணுறது, இதுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நிறைய இருக்கும். ஒருத்தரை கிண்டல் பண்ணால் தான் கவுண்டர் பதில் கிண்டல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வருவான். ஒருத்தரை கிண்டல் இதனால தான் இந்த மாதிரியான கமெண்ட் வரும்போது அது என்ன ஆகும்னு சொன்னால் இன்னும் நிறைய போகும். எங்கே ஷேரும் கமெண்ட்ஸும் அதிகம் இருக்குன்னு சொன்னால் கிரிட்டிசிசம் நிறைய இருக்கும்போது தான் இது சாத்தியம். ஸோ இந்த கிரிட்டிசிசத்தை அடிப்படையாக வச்சு தான் ஃபேஸ்புக் மாதிரி, ட்விட்டர் மாதிரியான ஊடகங்கள் பெருமளவு இயங்குது. அதோட அல்காரிதம் இப்படி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னா உடனடியாக சரசரசரன்னு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஸ்ட்ரக்சரலி இது ட்ராலை நம்பி இருக்கிற உலகம். இந்த இடத்துல போய் ட்ரால் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அந்த ஊரோட ரூலே இப்படி இருக்குன்னு போது நீங்கள் அங்கே வேற ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல இது எடுபட போகிறது இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதை மாற்றணும்னு சொன்னால் இங்கே கிடைக்கிற வருமானமோ இங்கே கிடைக்கிற ரீச்சோ எதுவும் இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ இது ஒரு அடிப்படையில் நாம் ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல செவுத்துல போய் தலையை மோதுற மாதிரியான ஒரு வேலை. இந்த இடத்துல நியாய தர்ம கிளாஸை எடுக்கிறது. ஓகே. அதுல இப்போ ஒருத்தர் வராரு, ஏதோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல தன்னோட ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்துறாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே மற்றவர்கள் டார்கெட் பண்ணி அவரை கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி செய்யறாங்கல்ல. இதன் மூலமா சோசியல் மீடியால இயங்குறவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதா? இல்ல, அது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஆனா இந்த இடத்துல பேசினவங்களே கூட தன் வாயாலேயே இந்த சூழல் தான் தனக்கு இப்படி ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்ததுங்கிறத ஒத்துக்கிறாங்க. மறைமுகமா பலர் அதை விரும்புறாங்க. 2 எக்ஸாம்பிள். அந்த வள்ளி கும்மி ஆடுற பொண்ணு, அவங்க அதன் பிறகு அதை அவர் இந்த சூழலுக்காக தன்னோட கிண்டல் சொல்றாங்க. ஆஃப்கோர்ஸ் உருவக்கேலி அப்படிங்கிறது அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாத உண்மை. பட் பிரச்சனை என்னன்னு சொன்னா, வள்ளி கும்மிக்கு பின்னால இருக்கிற ஜாதிய மூவ்மெண்ட், இது எல்லாமே சேரும்போது என்னன்னா, இது ஒரு வார் மாதிரி வரும்போது எதிர்த்தரப்பை நோக்கி கல்லெடுத்து வீசுறதுங்கிறது அது ஒரு இயல்பாயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபோர் ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. பட் இந்த பொண்ணு கூட ஒரு இது கொடுக்கலாம். ஏன்னா எவனோ ஒருத்தன் ஜாதியவாதம் பேசுறான், இந்த பொண்ணு ஏதாவது தெரிஞ்ச டான்ஸ் ஆடுது, ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டாங்கன்னு அந்த பொண்ணை விட்டுடலாம். பட் ஸ்டாலின் பாரதி கேஸ் என்னன்னு சொன்னால், அவர் எடுக்கிற கிளைம் தான் சின்ன பையங்கிற அட்வான்டேஜை ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு பேசுறத பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது, இது நியாயப்படுத்த முடியல. இது சரியா? அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு குட்டி சீமானாக அறியப்படுறவர் தான் ஸ்டாலின் பாரதி. எப்படியும் ஒரு 10th படிக்கிற ஒரு மாணவர். அவரு அரசியல் பேசுவது, இன்றைக்கு இளைஞர்கள்
இளைஞர்களே அரசியல் தெரியாம இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு மாணவரா இருந்து ஒருத்தர் வந்து அரசியல் பேசுறது எவ்வளவு பெரிய வரவேற்புக்குரிய விஷயம். அது என்ன பெரிய மனுஷத்தனம்னா எனக்கு புரியல. என்ன அவர் அப்படி பெரிய மனுஷத்தனமா பேசுறாரு? இந்த பிரச்சனை இது வெறுமனே அவர் பேசினாருன்னு மட்டும் நீங்க தயவு செஞ்சு எடுத்துக்க வேணா. என்னென்ன சிக்கல் இருக்கு அந்த இடத்துலன்னு சொல்லிடுறேன். 15-16 வயசு பையன் இவ்வளவு பாலிடிக்ஸ் பேசுறதுங்கிறது யாரோ ஒருத்தர் சொல்லி தராம சாத்தியம் இல்லை. சுய முயற்சியில் சுய அறிவில் படிச்சுட்டு வந்து அவர் பேசுறாருன்னா அவருக்கு இந்த ட்ராலை ஃபேஸ் பண்ற மெச்சூரிட்டி இருக்கணும். நீங்க ஒரு 24 வயசு பையன் 25 வயசு பையனுக்குரிய சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்க முடியாதா? கொடுக்க கூடாதுங்கிற நான் இல்ல. அதாவது அரசியல் பேசுறதுன்னு இல்ல, அவர் அது அரசியல் இல்ல, கெடுவாய்ப்பா அது அவர் பேசுவது அரசியல் அல்ல. ஓகே, ரொம்ப பச்சையா சொல்லணும்னு சொன்னா இதற்கு முன்பு அவர் பேசியிருக்காரு, ட்ரால் ஆனதே கிடையாது. ஸ்டாலின் பாரதி இதுக்கு முன்பு பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு, அப்போ வந்து ட்ரால் ஆனதே கிடையாது. எப்போ குட்டி சீமான்கிற டேக் எடுத்துக்கிட்டு எப்போ எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை வந்து அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, ஒரு கட்சிக்கு அடியாள் வேலை பார்க்கும்போது அடியாளை அவன் வந்து வயசை பார்த்துட்டு ஹேண்டில் பண்ண மாட்டான், எதிரில் இருக்கும். இதுக்கு முன்பு அது நடந்தது இல்லை, நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன கட்சியில இருக்காரா? ஆமா, சீமான் கட்சியோட பெரம்பூர் பகுதியின் அது மழலையர் பாசறையோட பொறுப்பாளர். அப்படியா? பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மழலையர் பாசறை பொறுப்பாளர் ஸ்டாலின் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். 15 வயசு பையனுக்கு இந்த இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அண்ட் அந்த அவங்க நாம் தமிழர் எப்படியெல்லாம் தன்னோட எதிர்த்தரப்பை ஹேண்டில் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் இவர் வந்து எடுத்துக்கிறார். பிரச்சனை வரும்போது தான் சின்ன பையன், நான் மனசு காயப்படுறேன் அப்படிங்கிறதுல வந்து ஒழிஞ்சுக்கிறார். எல்லாமே 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி இது 2, அவங்களோட நிலைப்பாடு 2, அவர் உண்ணாவிரதம் இருந்த போது என்னென்ன 2 இருந்துச்சுன்னு தெரியும்னு இந்த பையன் பேசுனது இருக்கு. இது வரைக்கும் யாருமே பர்சனலா அட்டாக் பண்ணதே இல்லை. Wait a minute. Who are you? இந்த திமுக அரசு எதை தொட்டாலுமே எல்லாம் 2 இருக்குது. தமிழ் புத்தாண்ட அது ஒன்று, சித்திரை ஒன்றா இல்லை தை ஒன்றா அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து தொட்டாங்க தமிழ்நாடு நாள், அதுவும் இப்படி ஆயிடுச்சு. ஈழ பிரச்சனை வந்தப்போ கூட ஐயா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்தினாங்க. அதில் கூட எல்லாம் 2 வந்தது. உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிடும். எல்லாம் அப்படியே திமுக தொட்டதெல்லாம் எல்லாம் இப்படி 2 போயிட்டு இருக்கு. நான் உருவக்கேலி பண்ணதுல அதான் நாம் தமிழர் வழக்கமா வந்து 2 மனைவியோட போய் உண்ணாவிரதம் இருந்தாரு. அதேதான். அதை வந்து என்னன்னா ரொம்ப நாசூக்கா சொல்றாராம். இது இப்படி பேசுனா எதிரில் இருக்கிறவன் ரியாக்ட் பண்ணாம என்ன செய்வான்? ஒண்ணு. அடுத்ததா நீங்க வந்து கம்யூனிசத்தை அவர் பேசுற விதமாகட்டும். கம்யூனிசம் யாரு? இவங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கிறவங்களே தன்னை அறியாம அவங்கள வந்து அம்பலப்படுத்துறாங்க. கம்யூனிசத்தை படிச்சுட்டு வந்து பேசு தம்பிங்கிறாங்க. ஸோ நான் அதை வந்து பெற்றோர்கள் வழி நடத்தி ஒரு பையன் பேசுறாருங்கிறத நான் குறைய சொல்ல போறது இல்லை. அது அப்படிதான் நடக்குதுன்றீங்களா? வேற வழியே இல்லை தோழர். ஸ்டாலின் பாரதி வாயில இருந்து வர்றது இப்ப இந்த கலைஞர் குறித்து அவர் வந்து 2 மனைவியோட அங்க உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படின்னு பேசுற அளவுக்கு இது எல்லாமே இது வந்து அவருடைய புரிதலில் இருந்து வர்றதுல அப்படிங்கிறத நாம இன்னொன்னு அந்த வீடியோ கட் பண்ணி போடுறது இதுல பார்த்தாலே தெரியும். அவருக்கு அந்த வயசுக்கு அது வாய்ப்பும் இல்லை. சிம்பிள். அதாவது தொடர் ஒரு இது ரொம்ப எளிமையான புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, ஒரு போர்னோகிராஃபி படத்தை பார்க்கறதுக்கு ஒரு 15 வயசு பையன் போறது இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா இதோட விளைவு உங்களுக்கு தெரியாது. அதுக்கும் சொல்றேன். இந்த பேச்சும் கூட யாரோ ஒருத்தர் பயிற்றுவிச்சு இல்லை இந்த நாம் தமிழரோட பேச்செல்லாம் பேசுனா நமக்கு பிரபலம் கிடைக்குதுங்கிறதுனால ஒரு ஒரு முரட்டுத்தனமா அதனுடைய விளைவு தெரியும். இப்போ கூட இந்த விவாதத்துல கூட நீயானான விவாதத்துல கூட கோபிநாத்தே கடுப்பா வர்றாரு. இருப்பான பேச விடுப்பா என்ன, இந்த ஆர்வ கோளாறு இருக்குல்ல, விளைவு தெரியாம பேசுறது இருக்குல்ல, இந்த பண்பை தான் வள கண்ணியமா பேசணும்னு கோபிநாத் சொல்றாரு. உடனே ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கண்ணியம் இதோட பேசணுன்றாரு. உடனே அதுக்கு வந்து அப்ப காலங்காலமா நாங்கள் இப்படிதான் வந்து வீழ்த்தப்பட்டு இருக்கணுமா? திட்டமிட்டு வீழ்த்தப்படுறோம். இதுக்கும் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்ட அந்த வார்த்தையை வந்து நாம் தமிழர் எதுக்கு பயன்படுத்தி ஈழத்துக்கு பயன்படுத்துறது. இவரு ஒரு இதுல ட்ரால் பண்றாங்க. அண்ட் இது ஒரு சாக்கு பிரச்சனை. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நான் கமெண்ட்டை பார்த்திருக்கேன், அவருடைய வீட்டை குறித்து பேசுனதுங்கிறது 1000ல் 1 இருக்கலாம். ஆனா அவர் வந்து நான் யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணல. இப்ப நான் தான் சொன்னேன், அவர் பேசுனது இருக்கு, கலைஞரை பத்தி அவர் பேசுனது இருக்கு. அது அர்த்தம் தெரியாது, அப்பட்டமா மறந்துருக்கலாம். பொய்ன்னு கூட சொல்ல மாட்டேன், அந்த நமக்கு தெரியாது. அவர் உருவக்கேலியை தான் ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. உருவக்கேலி மட்டும் இல்ல. இப்போ வந்து திராவிடம் என்கிட்ட திருடிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இப்போ
அத ஒரு பெரிய ஆளுகிட்ட நீங்க தர்க்கபூர்வமா வாதம் பண்ணலாம். ஒரு சின்ன பையனை வச்சுட்டு நீங்க உங்களை வம்பிழுக்கும் போது இருட்ட கடுப்பாய் ஒருத்தர் திருப்பி திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் ஒரு பெரிய மனுஷன் பேசுற மாதிரி சீமானுக்கு கிடைக்கிற பிரபலம் எனக்கு வேணும், ஆனா சீமானுக்கு வர்ற கிரிட்டிசிசம் எனக்கு வேணாம்னா என்ன அர்த்தம்? இது அடிப்படையில சீமான் பேசுற கண்டென்ட் அது மாதிரி. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சீமான் இந்த இடத்துக்கு அவர் வர்றாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். எனக்கு வர்ற கிரிட்டிசிசம் தான் என்னோட வருமானத்துக்கான வழி. அந்த 100 பேர் எதிர்க்கிறதுனால தான் என் சைடு இருக்கிறவன் முரட்டுத்தனமா என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்றான், ஒரு வியூவர்ஷிப் அவன் தான் கிரியேட் பண்றான். ஸோ திட்டுங்கிறது எனக்கு வருமானம் கொடுக்குற வழி அப்படிங்கிற புரிதல் சீமானுக்கு இருக்கும். பட் 15-16 வயசுல அது இருக்காது. நான் வெயிட் பண்ணலாம், இவங்க வந்து வெயிட் பண்ணலாம். அண்ட் மற்ற டான்ஸ் ஆட சொல்லி அனுப்புறாங்க இல்லையா, பெற்றோர்களோட ரோல் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆட முடியாது, பாட்டு பாட முடியாது. அதை போல தான் இந்த மழலை மீது யாரோ ஒருத்தருடைய இன்புட் இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது. ஓகே, ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுக்காமல் அது சாத்தியம் இல்லை. அண்ட் இன்னொரு அதே நீயா நானாவிலே தான் பாதிக்கப்படுறேன், நான் ட்ராலுக்கு ஆளாகிறேன், பர்சனல் அட்டாக் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அவர் மறந்துட்டோ இல்லை பொய்யாவோ ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப 3 லட்சம் போயிருக்குதா, நீ வந்து ட்ரால் பண்றியா, இன்னும் 2 லட்சம் எனக்கு சேர்த்து போகுது அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கிட்ட சிக்கிருக்காரு. எனக்கு தெரியும்பா எந்த வார்த்தையை போட்டா இன்னும் சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணுவீங்க, இப்படி விரும்புறீங்க அப்படின்னு அவர் வாயாலையும் அவங்க ஒப்புக்கிறாங்க. இல்ல இது வந்து என்னன்னா, இந்த ஷோ இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வாய்ஸ்ல பேசுறதுக்கான ஒரு ஷோ. அதனால இங்க வந்து பேசுறாங்க. இதையே வந்து நாம் தமிழர் மேடையில ஏத்திருந்தா இந்த கண்ணீர் வந்திருக்காது. அப்ப என்ன வந்திருக்கும்னு சொன்னா, நீ எவ்வளவு வேணா மோதுரா, அந்த இடம் வந்து சவடால் விடுறதுக்கான ஒரு இடம். ஓகே, ஸோ கிளவரா நம்ம வந்து பயன்படுத்த பழகிறோம் இங்க. பட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ரிஸ்க் தெரிஞ்சுதான் பலர் இறங்குறாங்க, பெற்றோர்களே. ஆமா, இந்த ரிஸ்க் தெரிஞ்சுதான். ஒரு 10வது படிக்கிற பையனோட எதிர்காலம், அந்த எதிர்காலத்தை வந்து நம்ம சீரழிக்கிறோம் அப்படின்னு அந்த பெற்றோர்களுக்கு எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காதா? அதுதான் இந்த மயக்கம் இருக்குல்ல, இது பிரபல்யம் கொடுக்குற ஒரு மயக்கம் இருக்குல்ல. சீமான் மாதிரி ஒருத்தர் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க போனாலும் மக்கள் கூட்டத்தை வர வைக்கிற ஒரு மேடையில் இவருக்கு ஒரு இடம் கிடைக்குதுங்கும்போது அந்த மயக்கத்துல விட்டுடலாம், பையன் பாப்புலர் ஆகிறாங்கிற எண்ணத்துல விட்டுடலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இவர் போய் சீமானுக்காக பேசுறாருல, சீமான் வந்து அவர் செய்யற எல்லா தப்பையும் சீமானை விட அதிகமா நாம் தமிழர்காரங்களை விட அதிகமா நியாயப்படுத்துறாருல, அது அவரோட குரல் இல்ல. ஆமா, பிசுறு மசுறு உசுறு அது எல்லாரும் சொன்னதை அவரு கூட நியாயப்படுத்துறாரு. அவங்க இன்னொருத்தரோட வாய்ஸை வேணா பேசலாம். அவர் தன்னுடைய சுய சிந்தனை அல்லது சுய ஒப்பீட்டிலிருந்து அவர் பேசுறாருன்னு நான் உறுதியா நம்பல. அப்படிதானே ஒரு பெற்றோர்னா அப்படிதானே ஒரு குழந்தைய வளர்க்கணும், சுயமா சிந்திக்கிறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், அன்னோடு கட்டுப்படுத்தணும். நீங்க 18 வயசுல தான் என் குழந்தை வண்டி ஓட்டணும்னா உங்க பிள்ளைக்கு திறமை 15 வயசுல இருக்கலாம், பிரச்சனை அதுவும் இல்லை. 18 தான் சரியான ஏஜ்னு ஒரு அரசாங்க வழிமுறை இருக்கும்போது 18 வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இந்த சீமான் இந்த பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, பெற்றோர் ஒப்புதலோட தானே கொடுத்துருக்க முடியும். சீமான் தான் மகனை என்னென்ன படிப்பீங்கன்னு கேட்டா அவன் வந்து பாடம் படிக்க வேண்டிய நேரம் இது, இப்ப வேற எதுலயும் அவன் கவனம் போகக்கூடாதுன்னு அவ்வளவு வக்கனையா தான் பிள்ளைய வளர்க்குற ஒருத்தர் குழந்தைகளுக்கு ஒரு பாசறையை வச்சு அதுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க வாங்குறதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இது இந்த ரிஸ்க் தெரியாம வாங்குறதா? இது ட்ராலா? இது வேற ஒரு இந்த அபாயத்தை அவங்க தேடி வாங்கிக்கிறாங்கல்ல. இது ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட்டுங்கிறது இந்த மாதிரியான எதிர்மறை கமெண்ட் வர்றதுங்கிற அதை வந்து தடுக்க முடியாதுங்கிறத. மாடு வேணும் ஆனா மாடு சாணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தன் வச்சான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிட்டத்தட்ட இவர்களோட எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கு. இல்லை, இது எப்படி ஜெர்மன்ல நாஜிக்கள் எப்படி குழந்தைகளை தேர்வு செஞ்சு அப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த நாம் தமிழர் பாசறைய குழந்தை மழலையர் பாசறையை பார்க்கும்போது தோணுது. ஆமா, ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே ஒரு வெறுப்பு, வன்மம், இதை வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட திணிச்சு அவங்கள மூளைச்சலவை பண்ணி பேச வைக்கிறாங்க. இது கூலிப்படைக்கு ஆள் சேர்க்கிற டெக்னிக். ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் வா ஒரு கொலை பண்ண, ஜாலியா 6 மாசம் ஜெயிலில் இருக்கலாம், வந்து வெளியில வந்து 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னீங்கன்னா அவன் குறைந்தபட்சம் யோசிப்பான், ஜெயில் நம்மளால தாங்க முடியுமா, இல்லை இந்த பணத்துக்கும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா, இந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுனால எனக்கு கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, இந்த ரிஸ்க் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் காலத்துக்கும் அடியாளா இருக்கணும். இந்த மாதிரியான சிந்தனையில ஒரு பாதியாவது அவன் மைண்ட்ல வரும், வேற வழியே இல்லைன்னா தான் அது வருவான். ஆனா ஒரு 15 வயசு பையன்கிட்ட கெத்தை காட்டி நீங்க அவனை அடியாளாக்க முடியும். ஒன்னும் இல்லடா, எல்லாரும் எத்தனை பேர் போறான்,
வா கெத்தா இருக்கலாம், வா ஊர்ல எல்லாம் பயப்படுவான், பணம் கிடைக்கும், 15 வயசு 16 வயசுல 2 லட்ச ரூபா பணம்னா அவனுக்கு பெருசா தெரியும். ஸோ கூலிப்படைக்கு ஆளை கொண்டு வர்றது வந்து ரொம்ப சின்ன வயசுல பிடிச்சி கொண்டு வருவாங்க. மத தீவிரவாத இயக்கங்களும் இதைத்தான் செய்யும். இவங்களும் இந்த சிறுவர் சிறுமியர் பாசறை மாதிரி வச்சுக்கிட்டு, மழலையர் பாசறைன்னு வச்சுக்கிட்டு, அதுக்கு இந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த பாசறை என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த பையன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். எனக்கு கூடுதலா ஏன் அவர் மேல ரொம்ப பயமா இருக்குன்னா, இப்பவும் அந்த அவருடைய பிரபல்யத்தின் மீது எனக்கு எந்த கசப்போ இதுவோ இல்லை. அவர் ஏற்கனவே பேசும்போது சரி ஓகே, யாரோ ஒருத்தர் தயாரிச்சாதான் என்ன, ஏதோ ஒரு கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி பேசுறாங்க. வளர்றப்ப பேச்சு போட்டிகள் ஆரம்பத்துல போறவங்க அப்படி இருக்கு. டீச்சர்ஸ் வந்து அவனுக்கு அண்ட் ஒரு தகவல் சொல்லிடுறேன், நான் அவர் படிச்ச ஸ்கூல்ல நான் கவுன்சிலராக வேலை பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த பையனை கொஞ்சம் பக்கத்துலையும் பார்த்துருக்கேன். எனக்கு அது என்ன கவலையா இருக்குன்னு சொன்னா, ஒரு பேச்சு போட்டியில ஒரு விஜயன் அவங்கள மாதிரி வந்து இல்ல விஜய் டிவில நடத்துற ப்ரோக்ராம்ல வந்து அந்த ஒரு பிரபல பேச்சாளராக ஆகிறதுக்கு தகுதி இருக்கிற ஒரு சிறுவனை ஒரு கட்சி தான் பக்கம் எடுத்து ஒரு ரேபிஸ் ஊசி, இப்போ ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி பார்க்குறவனெல்லாம் பூந்து கடிக்கிற அந்த அந்த எல்லைக்கு போறாரு இல்லையா, அதை பார்க்க தான் வைத்தறிச்சலா இருக்கு. விஜயை போய் கடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு கண்ணு இதியா ஒரு கண்ணு அதியான்னு சொல்லி விஜயை வம்புடுக்கிறதுல ஒரு கண்ணில் திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணு நல்லா ஊத்து பாருங்க, இந்த கண்ணில் தமிழ் தேசியம் தெரியணுங்க. விஜய் ரசிகர் மன்றத்தோட ஸ்டாண்டர்ட் என்ன நமக்கு தெரியும். ஆமா, ஒரு அம்மா நாம் தமிழர் கூட்டத்துக்கும் அதுக்கும் போட்டி அது இதை விட இதுக்காவது தமிழ் தேசியம்னு ஏதோ ஒரு லேபிள் வச்சுட்டு சொன்னா அது எதுக்குன்னே தெரியாம தாவேகன்னு கத்துற குரூப் அது. ஒரு அம்மா அவங்க எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம், ஒரு லேடி வந்து தன்னோட ஸ்பெஷல் சில்ட்ரனை பத்தி விஜய் பேசினா ஒரு அவேர்னஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அவரை பார்க்க போறாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நின்றுக்கிட்டு அது என்ன சூழ்நிலை, ஒருத்தர் என்ன பேசுறாங்க, அவங்க வந்து ஏதோ விஜய் விமர்சிச்சே பேசட்டும், ஒரு பெண் பொதுவான ஒரு இடத்துல இப்படி பேசும்போது நாம கத்துனோம்னா அது நம்ம தலைவருக்கு நெகட்டிவா ஆகும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம அந்த அம்மா பின்னாடி நின்றுட்டு வாழ்னு டிவிக்கேன்னு கத்துறாங்க. இந்த பசங்கள்கிட்ட போய் ஒரு பொடியனை 15 வயசு பையனை விட்டு சண்டை கிழ்த்தா ஒண்ணு இவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். நம்ம பையன் இவங்களுக்கு அடியால் மாதிரி நம்ம பையன் போறானே, நாளைக்கு இவன் ட்ரோல் ஆனா என்ன ஆகும், என் பையனோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னு இவங்க யோசிக்கல. நம்ம வந்து நம்ம தலைவர் வீட்டு பிள்ளையே பவுசா ஏசி ஸ்கூல்ல சேர்த்து பகுமானமா அங்கே இங்கே வளர்க்குற அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இவனை இன்னொரு பையனை யாரோ ஒரு ஏழை வீட்டு பையன், அது படிக்கிறது டான்பாஸ்கோ ஸ்கூல்னா அது ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்க்கான ஸ்கூல். அது மிடில் கிளாஸ் கூட கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ்க்கான ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அது கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம்னா கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி. ஆக்சுவலாக அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட இதில் தான் இருக்கும், இடம் பெருசாக இருக்கும், நல்ல ஸ்கூலுன்னாலும் கூட அது ஒரு எய்டட் ஸ்கூலு, ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரேஞ்சில் தான் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பின்தங்கிய இடத்துலேருந்து வர்ற ஒரு குடும்பம். அவரே ஸ்டாலின் பாரதியே சில நேர்காணலில் சொல்லியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலில் வந்து எல்லாத்தையும் இழந்து இப்போ தான் நாங்கள் மீண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பையனை நாம் இழுத்து தெருவில் விடுறோங்கிற அறிவே இல்லாமல் ஒரு கட்சி. அவரை நம்பி இவர் வந்து யார் போகிற வர்றவங்கள்ட்ட எல்லாம் சண்டை இழுத்துட்டு இருக்காரு. அதுக்கு தான் சொல்கிறேன், சீரியஸ்னஸ் தெரியாமல் இவர்கள் இந்த பிரபலத்தை பார்த்து ஏமாறுறாங்க. ஸோ இதுக்கு இவர் தான் இந்த ட்ராலில் பெற்றோர்களை சொன்னாங்கங்கிறது நான் பார்த்த வகையில் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் வந்தது வயசுக்கு மீறி பேசுகிற உனக்கு இது வந்து உனக்கு தெரியுமா அப்படிங்கிற அளவில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் திராவிடத்துக்கு எதிராக நாம் தமிழர்காரங்க எதிர்கொள்கிற கமெண்ட்டில் இவருக்கு வந்த எதிர்மறையான கமெண்ட் குறைவு. வயசுக்கு தகுந்த வேலையை பாருன்னு இதை நான் அவங்களோட பெற்றோர்களுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை திருத்த முடியாது, அவங்க இதுதான் செய்ய போகிறாங்க, அவங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க என்ன செய்கிறாங்க இந்த குழந்தைய வச்சு? அது அவங்களுக்கு இல்லை அது ஒரு விஷயம், இது ஒரு அனுமானம் தான், அதனால எனக்கு அது என்னன்னு தெரியாது. பட் ஒருத்தரோட கூட இருந்து தயாரிக்காமல் 15 வயசுல இதை பேச முடியாது. இது ஒரு வகையில் என்னன்னு சொன்னா, அதிகமா எல்லாரு கூடயும் சண்டை இழுத்து மகனை அதுக்கு டேஸ்ட்டை காட்டுறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு யாரையும் வம்புழுத்து அந்த டேஸ்ட்டை காட்டுறது என்ன ஆகும்னா ஒரு போலித்தனமான ஒரு ஹீரோயிசத்தை வளர்க்கலாம். அதன் பிறகு என்ன ஆகும்னா எதிர்கொள்கிற எல்லாரையும் ஒரு மாதிரி இவங்க தன்னை அறியாமல் அவங்கள ட்ரோல் பண்ணுற மாதிரி பதில் பேச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். அண்ட் 10th படிக்கிற ஏஜுங்கிறது இதை மாதிரியான ஒரு சண்டைக்கு தயாரான மனமுதிர்ச்சி உள்ள வயசு கிடையாது, மனமுதிர்ச்சி இருக்கிற வயசு கிடையாது. நான் அவர் மெச்சூர்டான பிறகு இதெல்லாம் பார்க்குறப்ப பேசலாம். நான் வந்து எதையும் எந்த ஒரு தலைப்பையும் ஒரு ரொம்ப ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து ஒரு அறிவியலை பற்றி அதை பற்றி பேசி அது தப்பாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. அது காலப்போக்கில் நாம் அதை கற்றுக்கலாம். ஆனால் இப்படி போய் பார்க்குற யாரோ ஒருத்தனுக்கு அடியாள் வேலை பார்க்குறதுங்கிறது என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் கட்சி வந்து சிம்பிளாக கைவிட்டுட்டு போகும்.
இவங்க அதனுடைய அந்த சுமையை வந்து அதற்கான எதிர்வினையை வந்து சந்திக்காம போக முடியாது. அடுத்தடுத்த ஸ்கூல், காலேஜ், இது எல்லா இடத்துலையும் இந்த லக்கேஜ் அவங்க தூக்கிட்டு திரிகிற மாதிரியே இருக்கும். சரியான ஒரு வாய்ப்பை வந்து நாம் இந்த மாதிரி மோசமாக வழி நடத்துகிற, அதாவது ஒரு பையனோட லைஃப்பை நாம் ஆபத்தில் தள்ளுறோம், அல்லது வந்து ஒரு 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 நெருக்கடிக்குள்ளே தள்ளுறோம், மன அமைதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு வேலையில் தள்ளுறோங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் மகனை வந்து ஒரு ஒரு அடியாளாக அனுப்புறது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுறது தான் பெட்டர். இன்னமும் நேரம் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் பேசட்டும், வியூஸ் குறைச்சலாக இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி வந்து நாளைக்கு இன்னும் நிறைய வழிகளை வந்து கொடுக்கலாம். இந்த கட்சி தூக்கி போட்டுருச்சுன்னா, நீங்கள் ஊரில் இருக்க எல்லாரையும் வம்பிழுத்துட்ட பிறகு இந்த கட்சி வேணான்னு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி எறிஞ்சிருச்சுன்னா, இப்போ சொன்னார்ல சாட்டை துறைமுருகனுக்கு சொன்னார்ல, தனக்கு பிடிச்ச முதலாளிக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்னு உடனே எனக்கும் சாட்டைக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு பேட்டக்கார மாதிரி மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதே நடவடிக்கை இவருக்கு நடந்ததுன்னா இந்த புறக்கணிப்பை எதிர்கொள்ள முடியாது. 16 வயசுல ஒரு மேடையில் ஏறி கைதட்டி பீக்க பார்த்துட்டு தனக்கான அந்த ஹீரோயிசம் காட்டிட்டு 17 வயசுல திடீர்னு இந்த கட்சி கைவிட்டுட்டு போச்சுன்னா ஒரு மழலை மேதைகளால எதிர்கொள்றது சிரமம். அண்ட் இவங்க கொடுக்குற இந்த அடைமொழிகள்லாம் இருக்குல்ல, நல்லா உசுப்பேத்துறாங்க. ஏகலைவன்ல இருந்து ஆமா, குட்டி சீமான் என்ன, குட்டி சீமானுக்கு இருக்கிற அடையாளம் என்ன? ஒரு ட்ரால் மெட்டீரியல், வாய்க்கு வந்த பொய்ய பேசுறவரு, கோர்ட்ல பாலியல் குற்றவாளி, கோர்ட்ல வந்து கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிறவர், கோர்ட்டிலேயே வந்து கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிறதா குற்றம் சாட்டப்படுறவர், ஏமாத்திட்டு போறவர், இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிற குட்டி சீமான் நீ பண்ணினா எந்த வகையில நான் உன்னை குட்டி சீமான்னு நான் கருத முடியும்? எல்லாமே இருக்குல்ல. உங்களுக்கு அது குட்டி சீமான மைக்க பிடிச்சி பேசுறது மட்டும் இருக்கலாம். ஆனா அவருக்கு சீமானுக்கு இப்போ 100 முகம் இருக்க வெளியில. இது ஒரு பிரச்சனை, வாய்க்கு வந்தபடி போய் பேசுறவர்னு. அடுத்த அது வந்து இளம் சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு டேக். இவ்வளவெல்லாம் குழந்தைகளை உசுப்பேற்றவே கூடாது. அந்த பால்யத்தை மேலே போனால் இல்லைப்பா நீங்கள் டைம் எடுத்துங்க, அதன் பிறகு பேசலாம். ஒரு கம்யூனிசத்தையும் திராவிடத்தையும் எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக கிரிட்டிசிசம் தான் எல்லாத்தையும் வளர்க்கும். ஆனால் கம்யூனிசம்னா என்ன, திராவிடம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அது ஆனால் நிச்சயமா இல்லை. அவர் தன்னுடைய பகுத்தறியும் திறனிலிருந்து அவர் பேசுகிறார் அப்படின்னு நான் உறுதியாக நம்பலை. அது எதிர்பார்ப்பும் அதிகம். அப்படி நான் எதிர்பார்த்தேன்னா நான் முட்டாள். அப்படி ஒருத்தர் 15 வயசுல பேசவே முடியாது. ஒருவேளை 15 வயசுல இப்படி பேசுற மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா அவன் ட்ராலை பத்தி கவலைப்பட மாட்டான். அந்த முதிர்ச்சிக்கு வந்துடும். பாமகவோட அந்த பாமக மோகன்ஜி எடுத்த படம் இருக்குல்ல, மோகன்ஜி எடுத்த படத்தை பத்தி அரண்சையில் நான் ஒரு வீடியோ பேசுறேன். 1500 கமெண்ட், சுமாரா 1200 கமெண்ட் வந்து குடும்பத்தை திட்டுற, இதில் திட்டுற, என்னோட பரம்பரையில் எல்லாரையும், எனக்கு அடுத்து பிறக்க போகிற அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும், என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் திட்டுறாங்க. பட் விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த இடத்த டச் பண்ணும்போது நீங்கள் அந்த படத்தை கிண்டல், பகாசுரன் படத்தை கிண்டல் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் படை வரும், அது குறவாலையை தான் கடிக்கும் அப்படிங்கிற தயாரிப்பு எனக்கு இருக்குது. இந்த தயாரிப்புக்கு வர்றதுக்கு என்னென்ன தெரிய வேண்டியிருக்கு, இந்த படத்தில் இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு, இந்த மஞ்சள் குரூப் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்க வேண்டியிருக்கு, அவங்களோட வரலாறு எப்படி, அவங்க ட்ரால் எப்படி பண்ணுவாங்க, இதை பற்றின நமக்கு ஒரு அறிவு இருக்குது. இதுக்கு தயாராக இருக்கும், அதை பேசுகிறோம். நான் வீடியோ எனக்கு ஒரு இதை பற்றி விமர்சிக்கணும், நான் என்னோட கருத்தை சொல்லணும். ஆனால் இவங்களோட கிரிட்டிசிசம் நான் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு இது ரெண்டுமே கிடைக்காது. அந்த மாடு சாணி உதாரணம் தான். கோபிநாத்தும் அதை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், இவங்களுக்கு சொல்றதுன்னு சொன்னா இன்னொன்று, இந்த எதிர்பார்ப்புல ஓரளவுக்கு நியாயம் இல்லைன்னு நான் சொல்லலை. இதுல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தவறை மறைச்சுக்கிட்டு வந்து இந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. நீங்க சொல்லிதான் இப்போ மழலையர் பாசறை பொறுப்பாளர் அப்படின்னு எனக்கு தெரியாது, அனௌன்ஸ் பண்றாங்க. நாம் தமிழர் மேடையில அவர் அப்படி அறிமுகப்படுத்தி ஏத்தி விட்டதை நான் கேட்டிருக்கேன். ஒரு மேடையில் அப்படி பண்ண முடியாதுல்ல, கழுத்துல டேக் போட்டு விட்டு ஏத்தி விடுறாங்க. அப்படி ஒரு பொறுப்பு பதவி கொடுக்காம அந்த மாதிரி அவங்க அறிவிக்க போறதில்ல, அவங்களே அறிவிச்சதுதான். இந்த அடுத்து பாலிமர் செய்தி வாசிப்பாளர் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள், ட்ரோல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. செய்தியை வந்து பல சேனல்கள் இருக்கு, அதுல வந்து ஒரு வித்தியாசமா பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் அப்படின்னு நாங்க ஒரு மசாலாலாம் போடுறோம். அதுக்கு நான் யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை நான் வாசிக்கிறேன், அதுக்கு வந்து என்ன ட்ரோல் பண்றாங்க அவங்கள இல்ல அப்படின்னு வருத்தப்படுறேன். இது எகைன் ஒரு சிக்கலான பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் பணம் கிடைக்குதுன்னு சொன்னா நல்ல பத்திரிகையாளர், கெட்ட பத்திரிகையாளர், சுமாரான பத்திரிகையாளர் எல்லாருக்கும் அது கிடைக்க தான் போகுது. இந்த இடம் வந்து இவங்களை ட்ரோல் பண்றாங்க, எனக்கு அது தெரியல, மேபி இருக்கலாம். ஆனா இந்த செய்தியா இந்த வடிவம் இருக்குல்ல, அதுல நமக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களே ட்ரால் தான் பண்றாங்க.
நீ ஏன் ட்ரால் பண்ணிட்டு நீ சொல்றது செய்தியா பாலிமர் சொல்றது? நான் வந்து அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா, எல்லா செய்தியும் நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது. ஜூஸ் கொடுத்து கதையை முடித்த காதலி, இது எப்படி ஒருத்தன் ஒரு குடும்பம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு, இப்படிதான் எழுதுறதா? சம்பவம் செய்த அது இதை மாதிரி இவர்கள் ஒரு செய்தியை, அதுவும் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் இருக்குல்ல இந்த கள்ளக்காதல் செய்திகளை, இது எல்லாத்தையும் ஒரு செய்தி மாதிரி எல்லாம் கொடுக்கறது இல்லை. இன்ஃபேக்ட் அந்த செய்தியினுடைய வடிவமே என்ன ட்ரால் பண்ணுங்க, சேனலை ட்ரால் பண்ணுங்க, இந்த நியூஸை ட்ரால் பண்ணுங்கன்னு வைக்கிற அப்ளிகேஷன், அவங்க வைக்கிற வடிவமே அதை அவங்க விரும்புகிறாங்க. பட் அதற்கான பெனிஃபிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐயோ நான் வந்து விக்டிம் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடாது. அது எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஓவர்ரூல் அதாவது விதியை மீறி போகிறவங்கள நீங்கள் புகார் கொடுக்கலாம், அது பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நாம் ஒரு ட்ராலை என்கரேஜ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒழிஞ்சக்கூடாது. அதான் சொல்கிறேன், அதனுடைய பலனெல்லாம் ரிட்டன் எல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு நான் ஒரு விக்டிம்னெல்லாம் ஒரு குற்றத்தில் பங்கேற்று விட்டு அதன் பிறகு வந்து எனக்கு இப்படி என்னை வந்து குற்றவாளின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. ஒருவேளை இந்த உருவக்கேலி இது எல்லாத்தையுமே இருக்குங்கிற பட்சத்தில் நாம் இந்த இடத்துல பார்க்குற இந்த சிஸ்டமே, இந்த மெக்கானிசமே நெகட்டிவிட்டியை நம்பி இருக்குங்கும் போது இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்புங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்குது, ஒரு பெற்றோருக்கு இருக்குது. தான் குழந்தைய இந்த இடத்துக்கு இறக்குறோன்னு சொன்னால் ஒரு கஞ்சா கேங்கில் வந்து நான் என் பையனை அனுப்பிச்சி விடுவேன், ஆனால் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த கட்சிக்கு இந்த மாதிரியான அடியால் வேலை பார்க்குற கட்சிகளுக்கு அனுப்புறதுக்கும் இது ரெண்டையும் பொருத்தி தான் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் யார் கூட அனுப்புகிறீங்களோ அவர்களுக்கு வர்ற எதிர்வினையில் இதுவும் பங்கு இருக்கும். நாம் அடியால் அனுப்பணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக ட்ரால் வராமல் இருக்கணும்னு சொன்னால் வரவேற்பு குறைவாக இருக்கும். பட் நீண்ட கால அடிப்படையில் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். நம்ம ரெண்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு பண்ணக்கூடாது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மாடு சாணி உதாரணம் தான். மாடு வளர்த்திங்கன்னா சாணி போடும், ஓகே. சாணி வேணான்னா மாடை வளர்க்கக்கூடாது. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை பெருமை பேசிய ஒரு இளைஞர், அவரு நான் வந்து மனம் திருந்தி அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்கிறாரு. அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம், அதான் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து ட்ராலால தான் வந்து நடந்திருக்குது அப்படின்னு இந்த தரப்புல இருக்கிறவங்க அதை பாசிட்டிவா வந்து பாக்குறாங்க. நீங்க இதை வந்து எப்படி இல்ல, அது இந்த ட்ரால்ன்றதை மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு அவரை சொல்ல விரும்பினாங்களே, இந்த ட்ராலோட அந்த பெயினை பார்த்துருப்பாரு, இது அந்த அம்மா சொன்னப்பே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு இன்சைட் அவங்களுக்கு உருவாயிருக்கலாம். பட் விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பையனுக்கு இருந்த ஒரு நேர்மை மற்றவர்களுக்கு குறைவு. அதாவது வெறுமனே இந்த விக்டிம் கார்டை மட்டும் வச்சிருந்தாங்க. நான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற எல்லைக்கு அவங்க போல. அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ஓகே நான் இப்போதான் சொன்னாரா, இன்னைக்கு ஏதாவது என்ன வந்து நான் திருந்தினதுக்காக யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னு யாரும் சொல்லலை. ஸோ இந்த இடத்த எப்படி கவனமாக பயன்படுத்தணுங்கிறதுக்கு அந்த பையன் ஒரு மாடல். இன்னொன்று, இந்த கிரிட்டிசிசம் வந்து இந்த பையன் வந்துட்டாருங்கிறதுனால நான் ட்ராலை நியாயப்படுத்தலை. பட் விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த குரூப்பை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களோ, ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ, அந்த குரூப்புக்கு வர்ற அட்டாக்ல நாமளும் ஒரு டார்கெட்டாக இருப்போம். இதை தவிர்க்க முடியாது. நான் வந்து ஒரு இடதுசாரி ஒரு குழுவில் இருக்கேன்னு நான் என்னை வந்து காட்டிக்கிறேன்னு சொன்னால், இடதுசாரிகள் மேலே வர்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அது வரத்தான் செய்யும். இந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கத்தான் வேணும். அவர் வந்து இது வந்து ரைட் ட்ராக்ல போகிறதுக்கான ஒரு மாடல். மற்ற எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் பாரதி மட்டும்தான் நாம விவாதிக்க வேண்டியது. மற்ற எல்லாத்தையும் கோபிநாத்தே முடிச்சிட்டாரு. சோனியா, உங்களுக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா எப்படி நடக்குங்கிறது அவர் கேட்டார். செய்தியை நீங்கள் அதை மாதிரி தான் போடுறீங்களா? ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி செய்தியை போட்டுட்டு அது வந்த பிறகு மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் தப்பிச்சுக்கிறீங்கிறதெல்லாம் கோபிநாத்தே கேட்டார். இந்த இடத்துல நம்ம சொல்லலான்னு சொன்னால் அந்த சின்ன பையனோட தான் இப்போவும் கூட அவங்க நிறுத்திக்கிறதுக்கான, குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். தெரில, திருந்துவார்களா, மனம் வருந்துவார்களா அப்படின்னு தெரில. பெற்றோர்கள் முடிவெடுத்து அதை செய்ய வேண்டியது இருக்கு. இதை சட்டப்பூர்வமாகவே செய்யணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான அரசியல் மேடைகளுக்கு இதெல்லாம் வந்து, ஆனால் அதை செஞ்சோன்னா ரொம்பவும் ஒரு உருப்படியாக பேசுகிற ஒரு குழந்தைக்கான வாய்ப்பும் அரசியல் நீக்கம் செய்கிற மாதிரி. ஸோ இப்படி பேசுறதுக்கு வந்து ஒரு அவர்கள் வந்து அதற்கான சலுகையை கோர முடியாது. ஒரு பெரிய மனுஷன் அடாவடியாக பேசிட்டு அதற்கு எதிர்வினை வரும்போது நான் ஒரு குழந்தை, அவருக்கு வந்து என்னன்னே தெரில, யார் எதிர்கட்சி தலைவர்னு தெரில. இவர் தான் சீமான் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றாரு.
அதே போல வந்து தவழ்ந்து எடப்பாடி போயிருக்கிறாரு. அது அந்த திறமை இல்லைங்கிறாரு. அந்த திறமை வந்து உதயநிதிக்கு இல்லைன்றாரு. இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கறவங்களே ஷாக் ஆகினார். அவரால் வந்து தவழ்றது திறமைன்றீங்களா அப்படின்னு. இவங்க அவர் அதான் சொல்றேனே, அவருக்கு வந்து ஆனா ஆரம்பத்துல இமேஜ் ஸ்டாலின் பாரதிக்கு எப்படி இருந்துச்சு? காமனா ஒரு பொதுவான ஐடென்டிட்டியோட ஒரு அறிவாளி, ஒரு சின்ன வயசுல இவ்வளவு தெரிஞ்சு. நான் கேட்டிருக்கேன் பிரபலமான சேனல்கள்ல வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆர்வத்தோட அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்படியா, இதுவா, இவ்வளவு பெருசா இவ்வளவு விஷயம் பேசுறானே இந்த பையங்கிற ஒரு ஆச்சரியம் தான் இருக்கும். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அவரை நிஜந்தனே, யாரையும் கலாய்க்காத நிஜந்தனே இவரை கலாய்க்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் அப்படிதான் நீங்க செய்ய முடியும். நீங்க சீமான் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு வர்றீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கலாய்க்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்குன்னே செஞ்ச அளவெடுத்து செஞ்ச மெட்டீரியல். இல்ல, அந்த இனவாத நச்சு கருத்துக்களையும் திணிச்சிருக்காங்க, பேச வைக்கிறாங்க. வாட்ஸ்அப் நாங்கெல்லாம் தமிழர்கள், நாங்க இப்படிதான் இருப்போம், ஆனா நீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்றாப்ல விமர்சனம் பண்ணா வந்து திட்டமிட்டு எங்களை ஒடுக்குறாங்கன்னு இது பண்ண வேண்டியது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம திட்டமிட்டு இதெல்லாமே அந்த பேட்டர்ன் அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வர்றீங்கன்னா, சீமான் வேஷம் போட்டுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு சீமானுக்கு கிடைக்கிற எல்லா ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். அந்த மாஸ்கை கழட்டினீங்கன்னா இந்த சின்ன வயசு குழந்தைக்கான எல்லா மரியாதையும் அங்கீகாரமும் உற்சாகப்படுத்துறதுக்கான எல்லாமே கிடைக்கும். பிரச்சனை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற மாஸ்க்கு அந்த இடத்துல சிக்கல். அதை கேட்டாம மற்றவன்கிட்ட வந்து இது வந்து மற்றவர்கள்ட்ட வந்து அந்த கோரிக்கையை வைக்க முடியாதுங்கிற. பட் ஸ்டில் அவர் அப்படி இருந்தாலுமே கூட அப்படி யாராவது பர்சனலாக கிண்டல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எனக்கு. அவங்க அம்மா அப்பா பேசுறது மோசமாக பேசுறதுன்றது அது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கவலைப்படுவது அவர்களுடைய எதிர்காலம், அவங்களோட மென்டல் வெல்பீயிங். அவரே சொல்கிறார்ல, இந்த இடத்துல அவருக்கு அவ்வளோ கோவம் வருது ஒரு கேள்வியை கேட்கும்போது. இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற குழந்தை, எதிர்காலத்தை பற்றி ப்ராப்பராக முடிவெடுக்க முடியாத, ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற ஒரு ஏஜில் இருக்கிற குழந்தைக்கு இது பொருத்தமான டாப்பிக்கோ அந்த முதிர்ச்சிக்கான டாபிக் அல்ல. இதான் நம்ம சொல்ல விரும்புறது. ஓகே தோழர், பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.